ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்விஃப்ட் டிசைர் நியூ மாடலு ஃபியூல் ஃபில்டர் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, அந்த கப்ளரு ஒரு சின்ன கனெக்டர் வச்சு அந்த கப்ளரை வந்து வெளியே தள்ளி லாக்கை வெளியே தள்ளிக்காங்க. கப்ளரை கழட்டியாச்சு. கப்ளரை கழட்டிட்டு ஓஸு இது வந்து ரெண்டு டைப் வரும். ஒன்று லாக்கா அழுத்தி உள்ளே ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம்னா வந்துடும். இந்த லாக் வந்து வெளியே இழுத்து ஓஸை வெளியே எடுத்தால் தான் வரும். லாக் எடுத்தாச்சு, வெளியே ஓஸ் இழுத்தோம்னா வந்துடும். வெளியே எடுத்தாச்சு. அந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ப்ரெஸ் பண்ணி வந்து வெளியில தான் வந்துடும். இந்த ரெண்டு ஓஸும் கழட்டி எடுத்தாச்சு, ஃபில்டர் வெளியே எடுத்தாச்சு. டீசல் ஃபில்டர் 30,000 கிலோமீட்டர் ஒருக்கா மாற்றிடணும். கம்பெனியில் வந்து 20,000 கிலோமீட்டரில் மாற்றிடணும்னு சொல்லுவாங்க. 34 பாக்ஸ் போட்டுக்கணும். மார்க் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மார்க்குக்கு நேராக மறுபடியும் நம்ம லூஸ் விட்டு ஃபில்டர் மாற்றி டைட் பண்ணி வச்சுக்கணும். லூஸ் விட்டுக்கலாம். மேலே லூஸ் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஃபில்டர் வெளியே எடுக்கலாம் வாங்க. பாருங்க, ஃபில்டர் எவ்வளோ அழுக்கா இருக்கு பாருங்க. இப்படி இருந்தால் மைலேஜும் கிடைக்காது, பிக்கப்பு கிடைக்காது. ஃபில்டர் மாற்றும் போது எப்பவுமே இந்த ஓரிங்கும் மாற்றிக்கணும். பாருங்க ஃபில்டர் எப்படி இருக்குன்னு. புது ஃபில்டர் எப்படி இருக்கு, பழசு எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அழுக்காயிடுச்சுங்க. இது சர்வீஸ் மாற்றவே இல்லை. ஓரிங் புதுசு போட்டுக்கலாம். பாருங்க, அந்த காடி இருக்கு, அதுக்கு நேர் வச்சு உள்ள ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போட்டுக்கலாம். ஃபில்டர் உள்ள கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா போயிடும். இப்போ போட்டு டைட் வச்சுக்கலாம். பாருங்க, அந்த ஒயிட் கலர் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காடி ஒன்று வரும், மேலே மூடியில் காடி ஒன்று வரும். அந்த காடி கொண்டு வந்து அந்த ஒயிட் கலர் மார்க் நேர வச்சு இன்னும் ஃபுல் டைட் பண்ணிட்டோம்னா லீக் வந்துட ஆரம்பிச்சிடும். மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேர் கொண்டு வந்து விட்டுறணும். ஓவர் டைட் பண்ணக்கூடாது. அதுதான் டீசல் ஃபில்டர் மாற்றியாச்சு.